பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்எல்சி ஒப்பந்த பணியாளர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் ஒப்பந்த பணியாளர்களோட கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவள்ளி நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் தற்போது 10,000க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் தற்போது 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை என கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 3 மாதத்தில் மட்டும் 2,000க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வதாக என்எல்சி நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து கடந்த 2 வாரத்துக்கு முன்பு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒப்பந்த தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவார்கள். பல ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் நிலத்தையும் வீடுகளையும் என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்காக கொடுத்தோம். ஆனால் தற்போது தங்களுக்கு வேலை தராமல் ஒப்பந்த பணியை கூட தற்போது நீக்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கிறது என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் என்எல்சி நிர்வாகம் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் இன்று நெய்வேலியில் உள்ள கியூ பாலத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் அனைத்து தொழிற்சங்கம், அனைத்து ஒப்பந்த தொழிற்சங்கமும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2,000க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்வதற்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தப்பட்ட பணியாளர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இது சுரங்க விதிக்கு மீறியதாக செயலாக கருதப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களிலும் ஒப்பந்த தொழிலாளர்களை அங்கேயே தங்க வைத்து வெளி மாநிலங்களை பணியில் ஈடுபட்டவர்கள் சுரங்க விதிக்கு எதிரானது என ஒரு கோரிக்கை வைத்து தற்போது தொடர்ந்து. ஸ்ரீதர், இவர்களுடைய கோரிக்கைகள், இவர்களுடைய உண்ணாவிரதம் தொடர்பாக என்எல்சி நிர்வாகம் என்ன கூறுகிறது? நிர்வாக தரப்பில் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில இன்று புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கம் கொடுத்த வேலை நிறுத்த நோட்டீஸின் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை தொடங்க இன்னும் 10 நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கம் கடந்த 12ஆம் தேதி இதே கோரிக்கை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி காலையற்ற வேலை நிறுத்தம் ஈடுபட போவதாக வேலை நிறுத்த நோட்டீஸ், எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்தது. அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக இன்னும் சற்று நேரத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று தொடங்க இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்று மாலை அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்தை இன்று மாலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வதும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கிறார்கள். நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்எல்சி ஒப்பந்த பணியாளர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.